வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வரும் 1ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்த விவரங்கள். தமிழ்நாட்டில் இன்றிலிருந்து வரக்கூடிய மே மாதம் 2ஆம் தேதி வரையிலும் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா தமிழக உள் மாவட்டங்கள்ல அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல வட தமிழக உள் மாவட்டங்கள்ல அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களுடைய அதிகபட்ச வெப்பநிலையை விட 5 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இயல்பை விட அதிகமாக பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிற மாவட்டங்கள்ல நமக்கு இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகரித்து பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரையிலும் தமிழக உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல 43 டிகிரி செல்சியஸ் வரையிலும் உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், இதர தமிழக மாவட்டங்கள் புதுவை, காரைக்கால் உட்பட 39 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அந்த வெப்பநிலையானது அதிகபட்சமாக பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நமக்கு வெப்பத்தினுடைய அளவு அதிகரித்து பதிவாகிறது. இதே காலகட்டத்தில் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தினுடைய தன்மையும் அதிக அளவில் இருப்பதன் காரணமாக நமக்கு சில நேரங்களில் அசௌகரியமான ஒரு சூழல் ஏற்படலாம் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு கொடுத்திருக்காங்க. குறிப்பா பிற்பகல்ல தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்களுடைய சமவெளி பகுதிகளில் 50% வரையிலும் காற்றில் ஈரப்பதம் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், மற்ற நேரங்களில் அது 75% வரையிலும் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், கடலோர தமிழக பகுதிகளில் இயல்பாகவே அதிகபட்சமாக 80% வரையிலும், அது 80% காற்றில் ஈரப்பதம் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெயிலுடைய தாக்கம் உள் மாவட்டங்கள் அதிக அளவில் இருந்தாலும் கடலோர பகுதிகளில் வெப்பநிலையோட தாக்கம் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரையில் மட்டுமே அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்பட்டாலும், அந்த காற்றில் ஈரப்பதம் 80% இருப்பதன் காரணமாக நமக்கு அசௌகரியமான சூழல் கடலோர மாவட்டங்கள் சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதனாலையும், இயல்பான வெப்பநிலையை விட அதிகமான 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பம் உயர்வதனாலையும் கூடுதலாக உள் மாவட்டங்களை விட கடலோர மாவட்டங்களில் ஒரு அசௌகரியமான சூழல் ஏற்படலாம் என்ற அறிவிப்பு வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய 30ஆம் தேதி வரையிலும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால மஞ்சள் நிற எச்சரிக்கையும், அதே போன்று வரக்கூடிய மே 1ஆம் தேதி வட தமிழக உள் மாவட்டங்களில் பரவலாக வெப்ப அலை வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால வரக்கூடிய மே 1ஆம் தேதி ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்கள் இந்த நேரங்களில், அது பகல் நேரங்களில் தேவையற்ற காரணங்களுக்காக வெளியே வர வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக வெயிலின் தாக்கத்தின் காரணமாக தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்படுவது வழக்கமாக இருந்த சூழல்ல வெயிலுடைய தாக்கம் உச்சத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால வரக்கூடிய மே 1ஆம் தேதி வட தமிழக உள் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பொறுத்தவரையிலும் வெப்பநிலை அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வரையும் பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால தேவையற்ற காரணங்கள் வெளியே வர வேண்டாம் எனவும், குறிப்பா பகல் நேரங்களில் காலை 11 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரையிலுமே பொதுமக்கள் நேரடியாக வெயிலில் படுவதற்கான அந்த வாய்ப்புகளை தவிர்க்குமாறும் ஒரு வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது.